நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான தேதியை முடிவு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இதற்கான கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை எப்பொழுது தொடங்குவது, எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பன உள்ளிட்ட விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும், இந்த கூட்டத்தொடர் சுமார் 1 மாத காலத்திற்கு நடைபெறும் என்றும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்தொடரின் போது ஜூலை மாதம் 9ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும், அதற்கு அடுத்த நாள் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முந்தைய அரசின் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடுகள் ஜூலை மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அதற்கு முன்பாக பொது பட்ஜெட் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த கூட்டத்தொடரிலேயே துணை சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் சந்தித்து பேசினர். நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோருடன் 3 நாட்களுக்குள் பிரதமர் நடத்தும் 2வது ஆலோசனை இதுவாகும். 5 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த சந்திப்பில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை காலமாக பெட்ரோல் மற்றும் எரிவாயு துறை பொருளாதார ரீதியாக சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எரிவாயு விலை குறித்த புதிய கொள்கையை கடந்த ஏப்ரல் மாதம் அமல்படுத்துவதாக இருந்தது. ஆனால் மக்களவைத் தேர்தல் காரணமாக அத்திட்டம் தள்ளி போடப்பட்டது. இது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பங்குச்சந்தை மூலமாக லாபம் ஈட்டுவதில் உள்ள எளிய வழிமுறைகள் குறித்து மதுரையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மதுரையில் பங்குச்சந்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. பங்குச்சந்தை பங்கேற்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து இந்த கருத்தரங்கில் எடுத்துக் கூறப்பட்டது. பங்குச்சந்தைகள் குறித்த எளிய வழிமுறைகள் குறித்து விளக்கி கூறிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரியங்கா, பங்குச்சந்தையில் வாங்குவோர் மற்றும் விற்போர் பயனடையும் வகையில் எளிய வகையிலான மென்பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் ஏராளமான கலந்து கொண்டு பயனடைந்தனர். அரியலூர் அருகே ஓட்டுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அரசு பேருந்து ஒன்று சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் உள்ளிக்குடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அரியலூரில் இருந்து சாத்தம்பாடிக்கு சுமார் 40 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை முருகேசன் ஓட்டி சென்றுள்ளார். கீழநத்தம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் முருகேசனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஸ்டேரிங் மீது சாய்ந்துள்ளார். இதனால் நிலை தடுமாறிய பேருந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் காயமின்றி தப்பினர். ஆனால் ஓட்டுநர் முருகேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முருகேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.